நிலவி வரும் தமிழக அரசியல் சூழ்நிலையினால் இதை நான் பதிவிடுகிறேன். தொடர்ந்து முழுமையான எண்ணிக்கை இல்லாததினால் 3 முறை விஜய் அவர்கள் சந்தித்த பின்பும் ஆளுநர் திருப்பி அனுப்பி இருக்கிறார். ஆளுநர் மாளிகை தெளிவாக சொல்கிறது, நீங்கள் எண்ணிக்கையோடு வாருங்கள், நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று. ஒவ்வொரு முறையும் எண்ணிக்கை இல்லாமல் சென்று விட்டு ஆளுநர் மீது பழி போடுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இத்தனை மதிப்பெண்கள் வாங்கினால்தான் தேர்வாக முடியும் என்று தேர்வு இருக்கும் பொழுது அந்த எண்ணிக்கை இல்லாமலேயே என்னை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்வது தவறு. அது மக்களின் நம்பிக்கை பெற்றதாக ஆகாது. அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள், தனிப்பெரும் கட்சியை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பின்னால் இருந்து அதற்கு பல முட்டுக்கட்டைகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக வெளித்தோற்றத்தில் விஜயை ஆதரிப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு எல்லோரும் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலையாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவை தெரிவித்து விட்டு மத்தியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளுநருக்கு அழுத்தம் தருகிறது என்று சொல்கிறார்கள். அதிலும் உண்மை இல்லை. நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களின் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். 2 கம்யூனிஸ்டுகள் நான் ஒட்டுமொத்தமாகத்தான் முடிவெடுப்போம் என்று சொன்ன திருமாவளவன் இன்று ஏன் தயங்குகிறார்? என்ன பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆக இவர்களெல்லாம் தங்களது அரசியல் லாபத்திற்காக, சுயலாபத்திற்காக முடிவுகளை எடுத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பழி சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அதே போல் காங்கிரஸ் அவர்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து தனது நட்பை முறித்துக் கொண்டு இன்று அவர்களே எத்தனை எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்ற ஒரு எண்ணிக்கை இல்லாமல் ஹைதராபாத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆக எல்லோரும் சுயநலத்திற்காக தங்களது அரசியல் நகர்வை செய்துவிட்டு ஆளுநர் மீதோ பாரதிய ஜனதா கட்சியின் மீதோ பழியை சுமத்துவது சரியல்ல. அதனால் நான் இந்த விளக்கத்தை அளிக்கிறேன். நன்றி.